யூட்டிலிட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆக்டிவ் லாகின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த டிவைஸில் லாகின் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு காமிக்கும். இந்த யூசர் நேமுக்கு இப்போ ஒரு சிஸ்டத்தில் லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து என்னோடய ஃபோனில் லாகின் பண்ணிக்கிறேன். ஃபோனில் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 க்ரோம் அப்படின்னு இன்னொரு லாகின்னு காட்டுது. இப்போ தான் லாகின் பண்ணேன். இப்போ இதையும் காட்டுது. இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த இது லாகின்ல இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து 1 hour ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் ஆகிரும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே நீங்கள் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோன் லாகின் ஆகிருக்கிறத இங்கே இருந்துக்கிட்டே லாக் அவுட் பண்ணி விட்டுருலாம். இது என்ன பர்பஸ்க்கு வச்சுருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணாமே வந்துடுறீங்க அப்படின்னா, திருப்பியும் உங்களோட டிவைஸ்லேயோ வேறு ஒரு கம்ப்யூட்டர்லேயோ லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா எது எதெல்லாம் நம்ம லாகின்ல இருக்கோன்னு காட்டும். இங்கே இருந்துக்கிட்டே அதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். இது இந்த கரண்ட் லாகின் காட்டுச்சுன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற லாகின் அர்த்தம். இதை லாக் அவுட் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். இங்கேருந்து லாக் அவுட் ஆகிரும். மேலே இருக்கிற லாக் அவுட்டை தான் வந்து நான் ஃபோனில் லாகின் பண்ணிக்கிறது. இதிலே காமிக்கும். டெஸ்க்டாப்னு இதில் காட்டுது, மேலே ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 அப்படின்னு காட்டுது. இப்போ மேலே இருக்கிற லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபோனில் பார்த்தேன் அப்படின்னா அதில் வந்து இப்போ லாகின்ல லாக் அவுட் ஆயிடுச்சு.